அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சார்ந்திருக்காங்க, திமுகவோட சார்ந்திருக்காங்க, பொது தொகுதியில தனித்து போட்டியிட முடியுமா, கேட்டு பெற முடியுமா பொது தொகுதியில அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. நாங்கள் பொது தொகுதி பல ஆண்டுகளாக வாங்கி தான் இருக்கோம். 2006 நம்ம உயர் தொகுதி வாங்கினோம். சிந்தனை செல்வன் பொது தொகுதி தான் நின்னாரு. அதுக்கப்புறம் புவனகிரி பொது தொகுதி தான் சிந்தனை செல்வன் நின்னாரு. உளுந்தூர்பேட்டையில் பொது தொகுதியில் வந்து யூசுப் நின்னாரு. சோழிங்கநல்லூரில் பொது தொகுதியில் வந்து SS பாலாஜி நின்னாரு. அதுக்கு பிறகு இப்போ இந்த தொகுதியில் 2 தொகுதி வாங்கி 2 தொகுதி ஜெயிச்சோம். திருப்பூர் ஒரு பொது தொகுதி தான், நாகப்பட்டினம் பொது தொகுதி தான். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்ல வர்றாருன்னா, நான் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கணுமா, இப்போ நீங்கள் வந்து SC-ங்கிறதுனால SC தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிச்சு வரீங்க, நீங்கள் வந்து பொது தொகுதி வாங்கி பொது தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அதுக்குள்ள ஒரு சாதிய பார்வை இருக்குது. அதுக்குள்ள திருமாவளவன் வந்து பொது தொகுதி மக்களால் அங்கீகரிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஒரு முன்முடிவு வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ பேசுகிறாரு. அதை பற்றி நான் ஒன்றும் பொருட்படுத்த விரும்பலை. நான் சொன்னது வந்து குடிப்பெருமை பற்றி பேசுனது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. சாதி ஒழிப்பு அரசியலை இங்கே யாரும் பெருசாக பேசுறதில்ல. சாதி அழகிய சொல் அப்படின்னு வந்து அன்புமணி சொன்னார்னு அந்த பேட்டி எடுத்து தம்பி சொன்னார். இவர் குடிப்பெருமைன்னு சொல்கிறாரு. அதனால் பெருமைன்னு சொன்னாலே என்ன ஆகுது, இப்போ கௌரவ கொலை அப்படிங்கிறது தான் சாதி கௌரவ கொலைன்னு சொல்கிறாங்க. கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது. அதில் என்ன கௌரவம் இருக்குது? அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது, ரொம்ப மனித நாகரிகத்திற்கு எதிரானது, காட்டுமிராண்டித்தனமானது. அது போய் அதில் என்ன கௌரவம் இருக்குங்கிறதுனால தான் அது ஆணவம், அதில் வந்து ஆணவம் இருக்குன்னு ஆணவ கொலைன்னு நம்ம சொல்கிறோம். இவங்க வந்து அதை வந்து கௌரவங்கிறத நாங்கள் வந்து தமிழ்படுத்தி பெருமைன்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. குடிப்பெருமை சாதி பெருமை அப்படிங்கிறதே வந்து முற்போக்கு அரசியலுக்கு எதிரானது. சாதி பெருமை பேசினாலே வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். சாதி ஒழிப்புலாம் தேவையில்லை, சாதி பெருமை பேசிக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம்னா இது பச்சை அயோக்கியத்தனம், மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஹம்பக். அது ஒரு மோசடி அரசியல். சாதி பெருமை பேசின பிறகு சகோதரத்துவம் எங்கே வரும்? சாதி இருந்தால் சகோதரத்துவம் இருக்காது. சாதி இருந்தால் வந்து ஜனநாயகம் இருக்காது. சாதி இருந்தால் சமத்துவம் இருக்காது. அதனால தான் அம்பேத்கர் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொன்னார். ஏன் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்? சாதி அம்பேத்கர் இங்கே பொழுது பேசுகிறவங்க வந்து அம்பேத்கர் பேசிய முதன்மையான காந்தின்னா மதுவிலக்கு, அம்பேத்கர்னா சாதி ஒழிப்பு, பெரியார்னா பகுத்தறிவு, ஒரு ஐக்கன் இருக்குல்ல, பெரியார்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லலாம். அம்பேத்கர்னா சாதி ஒழிப்பு தான். அவர் முதல்ல எடுப்பில் அவர் நீங்க எப்படி அடையாளப்படுத்துறோம்னா சாதி ஒழிப்பின் அடையாளம் தான். அதை தான் அவர் மையப்படுத்தி அரசியல் முழுக்க அவர் கட்டமைக்கிறார். அப்போ அம்பேத்கர் பற்றி பேசுறவங்க ஏன் சாதி ஒழிப்பு பற்றி பேசுறது தயங்குறாங்க? சாதி ஒழிப்பு பேசுங்க தான் சொல்றேன் நான். இப்போ சாதி பெருமைன்னு வந்து அதை சொல்லுவதன் மூலம் சாதி இருக்கலாம். நீ உன் சாதியை பெருமையா பேசிக்க, நீ உன் சாதியை பெருமையா பேசிக்க, நீ ஏன் வந்து பறையருங்கிறத வந்து இழிவாக பார்க்குற, நீ பெருமையாக நினைச்சீங்கன்னா நான் எப்படி ஒரு இழிவாக இங்கே சமூகம் பார்க்கக்கூடிய ஒன்றை நானாக கற்பனை நினைச்சிட்டு கற்பனை உலகத்தில் வாழ முடியுமா? ஏன் அம்பேத்கர் இப்போ பெருமையாக நான் மகர் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கல? இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்களில் மகர் சமூகமும் ஒரு பூர்வீக குடி தான். இப்போ அம்பேத்கர் நாங்கன்னா வீர மகர், ஆண்ட மகர் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லா சாதியும் ஒழியணும்னாரு. சாதி ஒழிப்பு தான் அவருடைய அரசியல். இப்போ சாதி ஒழிப்பை வந்து அரசியலாக பேசினாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்காது, ஆணவ கொலைகள் நடக்காது, ஒரு முற்போக்கான சமூகமாக மாறுவதற்கு வழிகாட்ட முடியும். நாம் இந்த தலைமுறையில் இருக்கும் பூரா சாதி பெருமை பேச ஆரம்பிச்சோம்னா அவ்வளோதான். அது வர்ணாசிரம தர்மத்துக்கு இட்டு போய் விட்டுரும். வர்ணாசிரம தர்மத்தை இட்டு போனால் நீங்கள் தன்னியல்பாக வந்து பிராமண ஆதிக்கத்தை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுதான் பெரியார் வந்து சாதி ஒழிப்பை கையில் எடுத்தது காரணம், அம்பேத்கர் சாதி ஒழிப்பை எடுத்தது காரணம். இதெல்லாமே கௌதம புத்தருடைய போதனைகள் இருந்தால் நான் உள்வாங்கினேன்றார் பெரிய அம்பேத்கர். கௌதம புத்தரும் இதை தான் வலியுறுத்துறாரு. சமத்துவத்தை சொல்றாருன்னா சாதி ஒழிப்பு கூடாதுங்கிறது தான். வள்ளுவனும் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிறாருன்னா சாதி ஒழிப்பு கூடாதுங்கிறது தான். இப்போ வள்ளுவனை தூக்கி நம்ம பாராட்டுவோம், ஆனால் சாதி ஒழிப்பை பேச மாட்டோம். பகவான் புத்தரை தூக்கி தோளில் கொண்டாடுவோம், ஆனால் சாதி ஒழிப்பை பேச மாட்டோம். அம்பேத்கருக்கு நம்ம வந்து வீர வணக்கம் போடுவோம், ஆனால் சாதி ஒழிப்பை பேச மாட்டோம். என்னது? இப்போ அம்பேத்கர் வந்து பேசும்போது சாதி ஒழிப்பை பேசணும்ல, அப்போ சாதி பெருமை கூடாது இல்லை? அதை சுட்டி காட்டினா அவங்களுக்கு கோபம் வருது.